வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். நேத்துக்கான மார்க்கெட் அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஓவரால் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் மைல்டா பியர் மார்க்கெட் தான் நடந்திருக்கு. மார்க்கெட் புல்லிஷா பியரிஷான்னு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து லைட்டா பியர் மார்க்கெட்டா மூவ் ஆயிருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் தொடர்ந்து 6வது நாளா நிப்டி போட்டு படாத பாடு படுத்திட்டு இருக்காங்க. க்ரூட் ஆயிலோட டென்ஷன் வந்து அப்படியே ரீட்டைன் ஆயிட்டே இருக்கு. அண்ட் ஸ்பெசிஃபிக்காவே வெஸ்ட் ஏஷியா டென்ஷனை ஒட்டி ருப்பி ஒரு பக்கம் விழுந்துட்டு இருக்கு. நிறைய பேனிக்கிங்கான நியூஸஸ்மே இந்த பர்டிகுலர் வீடியோல நம்ம பேச போறோம். ருப்பி எப்படி போய் முடிய போகுது, யூபிஐ டிரான்சாக்ஷன் மூவிங் ஃபார்வர்ட்ல சார்ஜபிள் ஆகும், இப்படிங்கிற பல அனௌன்ஸ்மெண்ட் இந்த வீடியோல டீட்டெயில பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓவரால் மார்க்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க்கெட் சென்டிமெண்ட் ஆரம்பத்துல இருந்து ஸ்வங்கின் கீழே இறங்கிருச்சு. 17ஆம் தேதிக்கும் 18ஆம் தேதிக்கும் உள்ள எடுத்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சென்செக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 492 பாயிண்ட் டவுனு, நிப்டி பாயிண்ட் ஆஃப் வியூல 132 பாயிண்ட் டவுனு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிப்டி 50ல 32 ஸ்டாக்கு கிட்ட டிக்ளைன் ஆயிருக்கு. 16 ஸ்டாக் மட்டும்தான் அட்வான்ஸ் ஆயிருக்கு. 2 ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் பெருசா எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. மார்க்கெட் இப்போதைக்கு டொமஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூல சப்போர்ட்டிங் ஸ்டேஜும் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல செல்லிங் ஸ்டேட்டுமே தான் காணப்படுகிறது. ஓவரால் செக்டர் வைஸ் பார்த்ததுல க்ரூட் ஆயில் பிளஸ் 0.62% அப்பு, பவர் செக்டார் 0.38% அப்பு, ஆட்டோ அண்ட் ஆட்டோ ரிலேட்டடான ஆன்சிலரி ஸ்டாக்ஸ் வந்து 0.30% அப்பு, பினான்ஸ்க்கான ஸ்டாக் வந்து 0.29% அப்பு. இதுக்கப்புறம் டெலிகாம், ஐடி அண்ட் கெமிக்கல்ஸ் இன்னைக்கான நாள்ல ஷார்பஸ்டா கீழே விழுந்து மார்க்கெட்டை கீழே இழுத்துட்டு போயிருச்சு. எஃப்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் 2535 கோடி கிட்ட வித்திருக்காங்க. டிஐஎஸ் வந்து சப்போர்ட் பண்ற விதமா 5102 கோடி கிட்ட வாங்கியிருக்காங்க. இது மார்க்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்ட்ராங் சப்போர்ட் 24,100ங்கிற நிப்டி டார்கெட் இருக்கு. நிப்டி வந்து 22,000 போகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் எனக்கும் கொஞ்சம் இருக்கு. கீ நியூஸஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல யூஎஸ் ஈரானோட சீஸ்ஃபயர் எக்ஸ்பைரி டாக் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. பிரெண்ட் வந்து $90 கிட்ட போயிருச்சு. இவங்க சீஸ்ஃபயர் பொறுத்த வரைக்கும் அது எக்ஸ்பைரி முடிஞ்சு அதாவது மண்டே முடியுது. இப்போ வரைக்கும் எந்த டிசிஷன் எடுக்கல. யூஎஸ் சில டிமாண்ட்ஸ் வச்சிருக்காங்க, அது ஈரான் ஒத்துக்கல. ஈரான் சில டிமாண்ட் வச்சிருக்காங்க, அதை யூஎஸ் ஒத்துக்கல. ஸோ இதனால ஸ்டாக்கை போட்டு கண்ணா பின்னான்னு அடிக்கிறாங்க. ஏசியன் பெயிண்ட்ஸ் வந்து குறிப்பா 2.24% கிட்ட ஓவரால் டவுன். ஸோ குளோபல் பாயிண்ட் ஆஃப் வியூல யுனைடெட் நேஷனுக்குமே இது ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. க்ரூட் ஆயில ஒட்டி அவங்களுக்குமே இப்போ அவங்களோட ட்ரெஷரி வந்து 2007ல இருந்து எடுத்து பார்க்கும்போது ஹையஸ்டா இருக்கு. ஸோ அவங்களுக்கும் இப்போதைக்கு இன்ஃபிளேஷன் அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஹையர் ஆயில் பிரைசஸ் இருக்கு. பொதுமக்களுக்கும் இது பிரச்சனையா போய் முடியும். ஸோ இதனால ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட் ஆன கிளவுடு இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸுமே ஃபியூச்சர்ல ரொம்ப எக்ஸ்பென்சிவா மாறிடும். பாலிசி அண்ட் எக்கனாமி ஸ்டாண்ட் பாயிண்ட் வியூல ஆர்பிஐ வந்து டாலரை வந்து ஸ்வாப் பண்றதா ஒரு கான்செப்ட் வச்சிருந்தாங்க. எப்படியாவது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ள எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு அதை ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் $70 பில்லியன் வரைக்கும் இன்ஃப்ளோ நடந்ததா ஆர்பிஐ சைட்ல இருந்து தகவல் வருது. கவர்மெண்ட் சைட்ல இருந்து 31 இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல்ஸ் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 7,877 கோடி. இது எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னா எலக்ட்ரானிக் காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீமை ஒட்டி. ஸோ மூவிங் ஃபார்வர்ட் செமிகண்டக்டரும் எலக்ட்ரானிக் காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங்குமே சைனா பிளஸ் ஒன்னா இந்தியா இருக்கணுங்கிற எக்ஸ்பெக்டேஷனை நோக்கி இந்த பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து மேக் பண்ணப்படுகிறது. டெல்லியை பொறுத்த வரைக்கும் 2047ல டெவலப்ட் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பிஎம் மோடி வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை ஒட்டி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ரியல் எஸ்டேட், சிமெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதை ஒட்டி நெஃப்டி ரியாலிட்டி இன்னைக்கான நாள்ல இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்ததுல பட் எதுவும் ஸ்பெசிபிக்கா இல்லாம வெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் செக்டரா மாறி இருக்கு. பட் ஷார்ட் டேர்ம்ல இது இப்படி இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வந்துச்சுன்னா ஒரு லாங் டேர்ம் கெயின் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு எதுவும் கன்ஃபார்ம் ஆகாத ஒரு நியூஸ், யூபிஐ டிரான்சாக்ஷன்ல 2000க்கு மேல நீங்க டிரான்சாக்ட் பண்ணீங்கன்னா 0.3%ம் இல்லைன்னா ஒரு 0.4% வந்து கமிஷன் சார்ஜ் பண்ணலாமா அப்படின்னு கவர்மெண்ட் எவாலுவேட் பண்ணிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஜிஎஸ்டி கெட்டி எல்லா வரியும் கெட்டி நீங்க வச்சிருக்க காசை நீங்க டிரான்சாக்ட் பண்றதுக்குமே இன்னும் ஒரு பாயிண்ட் கமிஷன் கட்டணும்னா யோசிச்சு பார்த்துக்கோங்க. எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியவில்லை. இந்தியன் கவர்மெண்ட் ப்ராப்பரா டாக்ஸ் கட்டுற எம்ப்ளாயிஸ் மேல நிறைய பேர்டன் வைக்கிறாங்கிறது என்னுடைய கருத்து. உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ செபி பொறுத்த வரைக்கும் கன்சாலிடேட்டடா அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்து பாக்குறாங்க. இதுல சில
லெண்டிங் அண்ட் பாரோயிங்ஸ் வந்து ஃபிளாக் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ் மத்தியில இன்வெஸ்டர்ஸ்க்கு பாசிட்டிவ் ப்ரொடக்ஷன் எடுத்துட்டு வரணுங்கிறதுல செபி குறிப்பா இருக்காங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு விஜிலண்டா இருக்கு. ஸோ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பொறுத்த வரைக்கும் நிறைய டெபாசிட்ஸ் வந்து டெபாசிட் ரேட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கிறதா ஒரு தகவல். இது எதை ஒட்டி போயிட்டு இருக்குன்னா, சூரியோடே ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து குறிப்பா 8.25% வந்து ரெகுலர் டெபாசிட்டர்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. 8.5% சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 8% மேல இருக்கிறதுனால நிறைய டொமஸ்டிக் ஃப்ளோ டெபாசிஷன் வந்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல நடக்கிறதாக ஒரு நியூஸும் இருக்கு. அதை ஒட்டி ஒரு ஆர்டிக்கலும் வெளிவந்துருந்துச்சு. இபிஎஃப்ஓ அதாவது பிஎஃப்ஓட ரிவைஸ்டு ஸ்கீம் வந்துருந்துச்சு. அந்த ரிவைஸ் ஸ்கீம் படி உங்களோட பிஎஃப் அமௌண்ட்ல இருந்து 75% வரைக்கும் உங்களால வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோ கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்கு. நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் நிஃப்டி 50 மாதிரி GX50ங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வந்துட்டு நம்ம சேனல் மெம்பர்ஸ்க்கான டாப் 50 ஸ்டாக்ஸ் என்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக பேச போறோம். ப்ரொஃபைல் டைவர்சிஃபிகேஷன், ஸ்டாக் டைவர்சிஃபிகேஷன், அதை ஏன் கன்சிடர் பண்ணும், எந்த அமௌண்ட்ல கன்சிடர் பண்ணும், எப்போ என்ட்ரு ஆகி எவ்வளோ ஹோல்ட் பண்ணுங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போறோம். அது என்டையர் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிக்கான கைடா இருக்கும். நம்ம சேனலோட டாப் 3 சப்போர்ட்டிங் சப்ஸ்கிரைபர் நான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த நேம் என்னங்கிறத இந்த வீக்கெண்ட் நான் ரிவீல் பண்றேன் அந்த சப்ஸ்கிரைபரு. ஸோ அந்த 3 பேருக்கும் இதோட பிரிண்டட் வெர்ஷன் ஆஃப் காப்பியை கிராட்டிடியூட் அடிப்படையில் கொடுக்கலாம் இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு வரவேற்கத்தக்கதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா GX50 சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. டெக்னாலஜி அண்ட் இண்டஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூல டிசிஎஸ் அவங்களுக்கான ஏஐ ஏஜென்ட் பிளாட்ஃபார்ம் வந்து டெவலப் பண்றதுக்கான எய்ம் இருக்கு. ஸோ இது பேசிக்கா ட்ரக் டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ பார்மாசூட்டிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க என்னதான் ஏஐல அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாலும் மார்க்கெட்ல ஸ்டாக்கை போட்டு அடிச்சிட்டாங்க. 1.26% டவுனு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் டாப் 4 டயர் கம்பெனிஸ் ஏஐல அவங்களோட ஃபுட் பிரிண்ட் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 5% கிட்ட ஓவரால் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு பின்னாடி HAL, BEML இது எல்லாமே 5% ரேலி ஆயிருக்கு. டேட்டா பேட்டர்ன்ஸ் 3.11% ரேலி. சோலார் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் 52 வீக் ஹை. ஏன்னா நம்ம பிஎம் மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா தான் டிஃபென்ஸ் செக்டருக்கு மற்ற கண்ட்ரீஸ்க்கு மூவிங் ஃபார்வர்டுக்கு ஹப்பா இருக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. டெலிகாமோட டாரிஃப் ஹை ஸ்பெகுலேஷன் வந்துருச்சு. பாரதி ஏர்டெல், ஜியோ, வோடோஃபோன் இவங்க எல்லாம் நெக்ஸ்ட் டாரிஃப் ஹைக்கு பிளான் பண்ணிட்டாங்க. இதனால பாரதி ஏர்டெல் 1.38% கிட்ட கீழே விழுந்திருக்கு. பிரைமரி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் மில்கி டைரி வந்து 18% கிட்ட பிரீமியம்ல லிஸ்ட் ஆயிருக்கு. இது போக லலிதா ஜுவல்லர்ஸோட ஐபிஓ வந்திருக்கு. அதை பத்தின டீடைல் வீடியோ நேற்று ஈவினிங் மேக் பண்ணி போட்டிருக்கோம். லலிதா ஜுவல்லர்ஸ் ஐபிஓல அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி நான் பாக்குறேன். ஏன் அதை கன்சிடர் பண்ணுங்கிறது டீடைல் வீடியோல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கேலண்டர் ஐபிஓ கிரௌடடா இருக்கு. நிறைய ஐபிஓஸ் வந்துட்டு இருக்கு. அதுல ஸ்பெசிபிக்கா இப்போதைக்கு லலிதா ஜுவல்லரி மட்டும் எடுத்து போட்டிருக்கோம். அடுத்து முக்கியமான ஐபிஓ நான் என்ன கன்சிடர் பண்ணலான்னு வச்சிருக்கேனோ அதை உங்களுக்கு நான் டீட்டெயில் அப்டேட் பண்றேன். டாடா சன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கை வந்து போஸ்ட்போன் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டா மேல டாப் மேனேஜ்மெண்ட்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கு. இதை ஒட்டி இந்த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில ரொம்ப வரவேற்பா பார்க்கப்படுகிறது. பிஜேபி பொறுத்த வரைக்கும் நிறைய நேஷனல் லெவல்ல லீடர்ஷிப் சேஞ்ச் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. பாலிடிக்ஸ் பத்தி நம்ம சேனல்ல பேச மாட்டோம். இது ஏன் உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா சொல்றேன்னா, எப்பெல்லாம் ஒரு மினிஸ்ட்ரி லெவல்ல சேஞ்சஸ் நடக்குதோ அப்போ டிஃபென்ஸ், ரயில்வே, பிஎஸ்யூ பேங்க்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இது ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் வந்து அதுக்கு ஏற்றப்பல மூவ் ஆகும். பாசிட்டிவே நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்களின் 100வது நாள் தினம் வந்து ஆபீஸ் அவங்க லிஸ்ட்ல இது வரைக்கும் 100 டேஸ்ல என்ன அக்கம்ப்ளிஷ் பண்ணாங்கிற லிஸ்ட் ஆஃப் இது வந்திருக்கு. ஸோ இதை ஒட்டி ஈரோடு கம்பெனியான மில்கி மிஸ்ட் வந்து இன்னைக்கு லிஸ்ட் ஆயிருக்கு. கோயின்சிடென்ட் தான், பட் ஸ்டில் இது ஒரு ஆல்மோஸ்ட் ஆன சேம் நோட்ல நடந்திருக்கு. ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல டாப் மூவர்ஸ் ஆஃப் டேன்னு எடுத்து பாத்தீங்கன்னா கிரிம்சம் இண்டஸ்ட்ரி, மகேந்திரா அண்ட் மகேந்திரா, பஜாஜ் பினான்ஸ், ஆக்சிஸ் பேங்க், அதானி என்டர்பிரைசஸ், ஓஎன்ஜிசி. லூசர்ஸ் பார்த்தா இன்ஃபோசிஸ், ஏசியன் பெயிண்ட், HCL, டெக் மகேந்திரா, டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள், விப்ரோ. என்னை பொறுத்த வரைக்கும் ஆன் ரேடார்ல நம்ம வைக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் பார்த்தா எனர்ஜி அண்ட் பவர் பாயிண்ட் ஆஃப் வியூல ரிலையன்ஸ், ஓஎன்ஜிசி, என்டிபிசி, பவர் கிரிட் கார்பரேஷன். பினான்சியல் செக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல பஜாஜ் பினான்ஸ், ஆக்சிஸ் பேங்க், வெல்ஸ்பென் கார்ப், மல்டி கமர், MCX இதை வந்து நம்மளோட கன்சிடரேஷன் லிஸ்ட்ல வைக்கணும்.
ஆட்டோ அண்ட் ஆக்சிலரியில மகேந்திரா அண்ட் மகேந்திரா, மாருதி சுசுகி, கிரிம்சம் இண்டஸ்ட்ரி, அதானி என்டர்பிரைசஸ். அண்ட் டிஃபென்ஸ் அண்ட் கன்சம்ஷன் பொறுத்த வரைக்கும் டேட்டா பேட்டர்ன்ஸ், சோலார் இண்டஸ்ட்ரீஸ், ரேடிகோ, டிடி பவர் சிஸ்டம்ஸ். ஸோ ஓவரால் விஷ்லிஸ்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு அதை டபால் நம்ம என்டர் பண்ணிடக்கூடாது. விஷ்லிஸ்ட்ல வச்சு தான் பார்க்கணும். ரைட் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள போகணும். கமோடிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல க்ரூட் ஆயில் கண்ணா பின்னன் ரேட் ஏறி போயிட்டு இருக்கு. கோல்டும் சில்வருமே அடிச்சு நவுத்தி போயிட்டு இருக்கு. ஸோ கோல்ட் அண்ட் சில்வர்ல ஒரு சின்ன ரிலீஃப் கிடைச்சா பெட்டரா இருக்கும். ருபி பாயிண்ட் ஆஃப் வியூல சான்ஸே கிடையாது. 96 வந்து சீக்கிரம் போயிடும். 95 டிஃபெண்ட் பண்ண முடியுமாங்கிறது பெரிய சேலஞ்சா இருக்க போகுது. ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக்கா இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.